காளியம்மாளுடன் நேரடியாக மோதப்போகும் தாரிகா சல்மான். இது ஒரு மிக முக்கியமான ஒரு மக்கள் அரங்கமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைய தினம், அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் சென்னை சரங்கபாணி தெருவில் டி நகரில் பத்மவதி வெங்கடேஸ்வர மஹாலில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நடக்க இருக்குங்க. சென்னையில் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க அனைத்து நபர்களுக்கும் இது ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருக்கும். அதுவும் குறிப்பாக தமிழ் தேசியவாதிகளுக்காக ஒரு மிக முக்கியமான களமாக இது இருக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இந்த மக்கள் அரங்கம் நிகழ்வில் யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவும் நம்ம எல்லார் மனதுக்கும் விருப்பப்பட்ட நபர்களும் இவர்களிடமிருந்து எதிர்கருத்துக்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத அவளோட தெரிந்து கொள்வதற்காக காத்திருக்கிற மாதிரியான ஒரு நபர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதில் குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா, திமுகவிற்காக போஸ் வெங்கட் அவர்களும் அதிமுகவிற்காக காளியம்மாள் அவர்களும், அதாவது முன்னாள் தங்கையாக இருந்தவங்க நாம் தமிழர் கட்சியில் இருந்து இப்போ அதிமுகவுக்காக பேசவங்க களம் காண்ட இருக்காங்க. பாஜக சார்பாக எஸ்.ஜி. சூர்யா அவர்கள், தாரிகா சல்மான் அவர்கள், அப்புறம் ஊடகவியலாளர் பேரில் மற்றவர்கள் இருக்காங்க. இது யார் யார் என்ன அப்படிங்கிறது எல்லாருமே தெரிந்த ஒரு நிகழ்வு தான். இருந்தாலும் இதில் குறிப்பிட்டு பார்க்கக்கூடிய நபர்களாக காளியம்மாள் அவர்களும் தாரிகா சல்மான் அவர்களும். காளியம்மாள் அவர்கள் தொடர்ச்சியாக எந்த ஒரு ஊடக சந்திப்பும் அவங்க நடந்து எந்த நிகழ்வில் கலந்துக்கிறாங்களோ அதை பற்றி மட்டும் பேசி கடந்து போகிற ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சு. தற்போது அவங்க அதிமுகவில் இணைந்த செய்தி வந்த பிறகு முதல் முறையாக வெளியே வந்து ஒரு மக்கள் அரங்கத்தில் பேச இருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அதனால் ஒரு அனுமதி இலவசத்தோடு இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு நிச்சயமாக பல தமிழ் தேசிய உறவுகள் கலந்து கொள்வாங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இதில் பலரும் பார்த்திங்கன்னா, தாரிகா சல்மான் அவர்கள் நாளை கலந்துக்க போகிறேன் அப்படின்னு பதிவு பண்ண உடனே நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா, யாரும் விஜயை பற்றி பேசாமல் இருங்க, அப்புறம் காளியம்மாள் அவர்களை பற்றி நம்ம எதுவும் உரடை இழுக்கிற மாதிரி பேசக்கூடாது, ஏன்னா அவங்க நம்மளோட இருந்தவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பதிவு செய்கிறாங்க. யாரையும் சண்டை போடணும், யாரையும் நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லாத அளவுக்கு பண்ணணுங்கிறதெல்லாம் நம்மளுடைய நோக்கம் கிடையாது. அவர்கள் சார்ந்திருக்கிற அந்த இயக்கங்கள் ஏற்படுகிற என்ன பிரச்சனைகள், அதனால் மக்கள் அனுபவிக்கக்கூடிய கொடுமைகள் என்ன அப்படிங்கிறது தான் பதிவு பண்ணுவதற்காக ஒரு மக்களின் ஒருவராகத்தான் தாரிகா சல்மான் அவர்கள் கலந்து கொள்ள போகிறார் அப்படிங்கிறத அந்த பின்னோட்டத்தில் கருத்து போட்டவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய ஒரு கருத்தாக இன்றைக்கி பதிவு செய்கிறோம். நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு வீரியமாக வளர்ந்து வருகிறது அப்படின்னா, எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியை தவிர்க்காமல், அதுவும் இந்த தேர்தல் நேரத்தில் மறவாமல் ஒவ்வொரு ஊடகமும் அழைத்து இந்த மாதிரியான கூட்டங்கள் பகிர வைக்கிறது, இந்த கூட்டங்களில் பேச வைக்கிறது, மக்கள்கிட்ட நம்மளோட கருத்துக்களையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பலத்தை கொடுக்கறதுங்கிறதுல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதற்கு அண்ணன் சீமான் அவர்களுடைய உழைப்பு மிகப்பெரிய விடயம் பங்காற்றியிருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. நாளை நடக்க உள்ள இந்த கூட்டத்திற்கு நீங்கள் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா, நிச்சயம் போவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.